நாட்றம்பள்ளி அருகே பால்வளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் வழங்கப்படும் அரசு திட்டங்கள் குறித்து சிறப்பு முகாம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி அடுத்த சின்னமோட்டூர் ஊராட்சியில் பால்வளத்துறை மற்றும் கால்நடைத்துறை பராமரிப்புத்துறை சார்பில் உரிமையாளர்களுக்கும் பராமரிப்புகளுக்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதனை ஆட்சியர் தர்பகராஜ் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். பின்னர் அதிகாரிகள், பால் உற்பத்தியாளர்கள், தமிழக அரசு பால்வளத்துறை சார்பில் என்னென்ன திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறித்து எடுத்து கூறினார். அப்போது கால்நடை உதவி இயக்குநர் முரளி சதானந்தம் கால்நடைகளுக்காக வழங்கப்பட்டு வரும் சலுகைகள் மற்றும் அதனை எவ்வாறு பராமரிப்பது, கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய் தொற்றுகள் குறித்தும் பேசினார். அப்போது மேலும் பால் எவ்வாறு கறப்பது என்பது குறித்தும் பொதுமக்களுக்கு கற்றுத்தரப்படும் என்றும் கூறினார். இதனை கூர்ந்து கவனித்த ஆட்சியர் தர்பகராஜ் பின்னர் பேசும்போது, கால்நடை உதவி இயக்குநர் கூறியது என்னை 20 நிமிடமாக வியப்பிலிருந்து மீண்டு வரவில்லை. ஏனென்றால் இந்த முகாமில் தாய்மார்களை அமர வைத்து பால் எவ்வாறு கறப்பது என்பது குறித்தும் அதற்கான பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த பேச்சு என்னை அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வராத சூழ்நிலை ஏற்படுத்தியது என பேசி சிரிப்பலை ஏற்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடை வளர்க்கும் உரிமையாளர்களுக்கு பராமரிப்பு தொகையாக 9 லட்சம் ரூபாயை 25 பயனாளிகளுக்கு தலா 36,000 மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். வாசுதேவன், இங்க பாருங்கம்மா, மெதினா, பொன்னேரி பகுதியை சேர்ந்த மெதினா, அதனால் சூர்யா, விஜி, நதியா, சின்னக்கம்பட்டு, காயத்ரி, சின்னராஜ், திருவாளர் பிரகாஷம், அனிதா, காலையிலிருந்து அதிகாரிகள் ஒவ்வொருத்தரா பேசினாங்க. ஆனா காலையிலிருந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பின்னால கொஞ்சம் பேர் மேடைக்கு பின்னால அவங்களுக்காக தான் நம்ம நாங்க செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு என்னவோ எங்க குரலையும் கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்ற மாதிரியே இருக்கு இல்லையா? ஆனா என்னுடைய முன்னால் பேசிய இந்த கால்நடை பராமரிப்பு துறையினுடைய உதவி இயக்குனர் ஒரு விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே சமயம் வியப்பாகவும் இருந்தது. நண்பரே, நான் மக்களை பார்க்கணும். பால் கறப்பது எப்படி என்பது உங்களுக்கு சொல்லித்தரேன்னாரு. என்னால அதிர்ச்சி தாங்க முடியல. பால் கறப்பது எப்படின்னு சின்னமோட்டூர்ல கிராமத்துல, அதுவும் தாய்மார்கள் முன்னால உட்கார வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தருவதற்கு ஏற்பாடு செய்யறேன், பயிற்சி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யறேங்கிறது என்னால அது ஒரு இன்னொன்று அதை பேசி முடிச்சு போன 20 நிமிஷம் அந்த வியப்பில இருந்து நான் மீண்டு வரல. அதனால இப்ப எத்தனை பேருக்கு இங்க அமர்ந்திருக்கிறவங்க உண்மையிலே பால் கணக்கு தெரியும் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், கை தூக்குறேன். ஆனா இவங்ககிட்ட போய் நீங்க அதை சொல்லிருக்கீங்க. ஒருவேளை மற்ற கிராமங்கள்ல அல்லது மற்ற பகுதிகளில், நகர பகுதிகளில் அந்த பிரச்சனை அவர் எதிர்கொண்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அவர் சொன்னதுல 2 விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, நோயை பற்றி தெரிஞ்சுக்கிறது, கால்நடைகளுடைய நோயை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதே சமயத்துல பாலை நீங்களே கறக்கிறது மூலமா அது சொசைட்டிக்கு, சங்கத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது மூலமா உங்களுடைய பொருளாதார வசதியை இன்னும் மேம்படுத்திட்டு உதவும், உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான். அதை நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கணும். அது ரெண்டாவது, நிறைய அதிகாரிகள் சொன்ன நிறைய விஷயங்கள் எத்தனை பேர் காதுல விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் கவனிச்சுதான் இருந்தேன். நடுவில் ஆகிட்டாங்க, எதையோ கொண்டு வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க, அதை வாங்கிட்டு இருந்தீங்க, பார்த்தேன். சிரிக்கிறாங்க. ஓகே. இப்ப இந்த அறிஞர் அண்ணா நல உதவி திட்டத்தின் கீழே சொன்ன அந்த ஆவின் பொது மேலாளர் சொன்ன விஷயங்கள் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. அருமையான திட்டங்கள் அது. அரசு அனைத்து துறைகளும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பது மிக உறுதியாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அளப்பரிய வழிகாட்டுதலின் பேரில்
இத்தகைய திட்டங்கள் எல்லாம் மக்களை சென்றடைய வேண்டும் என்பதிலே அரசு மிக உறுதியாக இருக்கிறது. அந்த உறுதித்தன்மையை மாவட்ட நிர்வாகம் தலைமையில் கொண்டு செய்வதன் விளைவாகத்தான் இந்த முகாம்கள். அதனால இல்ல இப்ப நான் பேசுறது கடைசியா உட்கார்ந்து இருக்கிறது கேக்குதா? இல்ல கேக்குதா? அதனாலதான் நான் கிட்ட மைக் வச்சு பேசுறேன். இவர் என்ன சொல்றாரு, பின்னால ஒருத்தர் உரையாற்றி இருக்கிறாங்கல்ல சொற்பொழிவு, அதனால நான் பேசுறது உங்களுக்கு காதுல விழுதோன்னு சந்தேகப்படுறாரு. விழுதா? இப்ப